ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், பெங்களூரிலிருந்து. அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஆண் ஜாதகர். இவர் வெளிநாட்டில் வசிக்கிறாரு. ஒரு நிகழ்வு நடந்த அன்றைக்கி என்ன அப்படின்னா, இவருடைய மூத்த சகோதரி வேறு ஒரு ஊரில் ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக இருக்காங்க. அவங்க வரும்பொழுது இந்த ஜாதகர் என்ன பண்ணுறாரு, அவங்கள காரில் பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கார். இப்படி போயிட்டுருக்கும் பொழுது அங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, வேறொரு வாகனம் இவருடைய வாகனத்தில் மோதி இவருடைய வாகனம் ரொம்ப தீவிரமாக பழுதடைஞ்சிருச்சு. இவருமே தெய்வாதீனமாக உயிர் தப்பினார் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த ஜாதகத்தை நம்ம வாங்கி அட்சய இலக்கண பத்தய ஜோதிடம் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்துட்டு நம்ம அவர்கிட்ட சொன்னோம், இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்கள் மூத்த சகோதரி கூப்பிட்றதுக்கு போயிருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா, அவங்கள கேப் புக் பண்ண வர சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கான பணத்தை கட்டியிருந்தீங்கன்னா அது சாதகமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். இதை நம்ம எப்படி சொன்னோம், அட்சய இலக்கண பத்தய ஜோதிடத்தில் எப்படி ஆய்வு பண்ணோம் அப்படின்றத பார்ப்போம். ஜாதகர் பிறந்தது துலாம் லக்னம், ஜனன லக்னம் துலாம் லக்னம். இப்போ அவருக்கு 22 வயதை கடைந்து பயணிச்சிட்ருக்கார். 22 வயதுக்குரிய அட்சய லக்னமாக வந்தது மகர அட்சய லக்னம். இப்போ தான் அவருக்கு மகர அட்சய லக்னம் ஆரம்பிச்சிருக்கு. லக்னாதிபதி 1-2ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற, அதாவது மகர வீடு கும்ப வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் லக்னத்திற்கு அட்சய லக்னமாகிய மகரத்திற்கு 6ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருக்கார். இந்த ஜாதகர் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற நிகழ்வு இருக்குது. அப்போ நம்ம இப்போ 8 அப்படின்றது யார், 8 அப்படின்னு தான் விபத்து. இப்போ 8ஆம் இடம் அப்படின்றது அதிபதி சூரிய பகவான், சிம்ம வீடு வரும். மகர வீட்டுக்கு 8ஆம் இடம் சிம்ம வீடு, அதன் அதிபதி சூரிய பகவான் 5ஆம் இடமாகிய ரிஷபத்தில் இருக்கார். அப்போ இவர் ஆசைப்பட்டு செய்யக்கூடிய செயல் மனம் சம்மந்தப்பட்ட நிகழ்வில் இந்த காலகட்டங்களில் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட கணக்கு. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, இவர் கரெக்டாக தான் போனார், எதிரில் வந்தவர் தான் பிரச்சனை அவர்னால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ மகர அட்சய லக்னத்திற்கு சூழ்நிலை எதிராளி அப்படின்றது கடக வீடாக வரும். அந்த கடக வீட்டின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். அவர் இந்த ஜாதகத்தில் இந்த காலகட்டங்களில் சிம்ம வீட்டில் இருக்கார். அது எப்படின்னா சூழ்நிலை மூலமாக பிரச்சனைனா, சிம்ம வீடு அப்படின்றது மகர வீட்டுக்கு 8ஆம் இடம். அப்போ அந்த சூழ்நிலை அந்த எதிராளி மூலமாக இங்கே பிரச்சனை வரணும் அப்படின்றது இங்கே கணக்கு இருக்குது. நம்ம ஏன் சொன்னோம் இவர் மூத்த சகோதரி கூட இந்த காலகட்டத்தில் போனது பிரச்சனையாக இருக்குது அப்படின்றத ஏன் சொன்னோம் அப்படின்னா, மகர அட்சய லக்னத்திற்கு வாகனம் அந்த 4ஆம் இடம் அப்படின்றது மேஷ வீடாக வரும். மூத்த சகோதரம் அப்படின்றது விருச்சிக வீடாக வரும். இந்த 2 வீட்டிற்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் இவருடைய ஜாதகத்தில் மிதுன வீட்டில் இருக்கார். அப்போ மகர வீட்டிற்கு 6ஆம் இடத்துல இருக்குது. அப்போ வாகனம் 4 மூத்த சகோதரம் அப்படின்ற 11ஆம் பாவகத்தின் மூலமாக அவருக்கு 6 அப்படின்ற பிரச்சனை வரணும் அப்படின்றது கணக்கு. அப்போ இவர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், இவராக போய் பிக்கப் பண்ணாமல் ஒரு கேபை புக் பண்ணி கொடுத்துட்டு அந்த கேபுக்கான பணத்தை கட்டியிருந்தாருன்னா அது சாதகமாக இருக்கும், கண்டிப்பாக சாதகமாக இருக்கும். அப்போ முயற்சி இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சி அப்படின்றது குரு பகவான் 3ஆம் இடம், அவரே தான் 12ஆம் இடமாகிய தனுசிற்கும் அதிபதி, அதாவது மீனத்திற்கும் குரு பகவான் அதிபதி, தனுசுக்கும் அதிபதி. அப்போ 3-12 அதிபதியும் இங்கே செயல்படக்கூடிய தன்மையில் இருக்குது. இப்போ முயற்சி செய்யறதுலாம் அவருக்கு விரயம்தான் ஆகும். அந்த 3-12ஆம் இடத்திற்குரிய குரு பகவான் இவருக்கு இந்த ஜாதகத்தில் சிம்ம வீட்டில் இருக்கார். அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அது சாதகமாக இருக்கும்னா அது சாதகமாக இல்லை. குரு பகவான் 3-12ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 8ஆம் இடத்துலேருந்து அவர் தன்னுடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறார். இது சாதகமாக இருக்குது அப்படின்னா இது சாதகமாக இல்லை. அப்போ வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் சாதகமாக இல்லை அப்படின்ற நிகழ்வு இருக்குது. இப்போ இவர் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை அடிப்படை படிச்சிருந்தாலே இவருக்கு இந்த விஷயம் புரிஞ்சிடும். அதனால தான் ஒவ்வொருத்தரும் அட்சய இலக்கண பத்தய ஜோதிட முறை அடிப்படை படிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு நிகழ்வும் நடக்கும், அது என்ன நினைப்போம், நிறைய இடத்துல எதேச்சியாக நடக்குது அப்படின்ற மாதிரி. எப்படி மருத்துவத்தில் ஒரு நிகழ்வு ஆய்வு செய்யறதுக்கு முன்னாடி அதை அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆய்வு பண்ணதுக்கப்புறம் இது காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் நமக்கு இந்த கணக்குகள்லாம் தெரியாதனால ஏதோ எதாச்சியாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் ஜோதிடம் அப்படின்ற நிகழ்வில் பார்த்திங்கன்னா, ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு படத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இந்த வார்த்தையும் அகராதியிலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் ஜோதிடத்தில்
எதேச்சை, இந்த தற்செயல், கோஇன்சிடென்ஸ் இந்த வார்த்தைகள்லாம் வந்து ஜோதிடத்தோட அகராதியில் இல்லை. ஏன்னா அப்படின்னா இது எல்லாமே முன்னமே வந்து கணக்கு போட்டது தான். நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்கிறீங்க, அதன் மூலமாக எப்படி தப்பிக்கலான்ற வழி இருக்கான்னா அதை நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் கையாள முடியும். இந்த நேரத்தில் அட்சய லக்ன பற்றிய ஜோதிட முறை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.